நம்ம ஈரோடு கந்தல் சந்தைக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து எருமை ஆல்மோஸ்ட் வாங்கி கட்டிட்டாங்க. நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்ணெருமை சன எருமை தான் வரும். மழையும் பார்க்கலாம். எல்லாம் பெருவிட்ட எருமை எல்லாமே. எருமை ஒரு 150 எருமை வந்துருக்குன்னு சொன்னாங்க. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 120 எருமை பக்கமாக ஒருத்தருக்கும் இப்போ வந்து பெண்டிங் இருக்குங்கிறாங்க. பின்னாடி நம்ம சேனல் பல்காக இருக்கு, நல்லா இருக்கு, இடிக்கி வருது. எருமை பெருவிட்டு எருமை. சண்டை எல்லாமே பேர் விட்டு இருந்ததாங்க. எங்கள் ஊர் கோயில் நோம்பினால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேற்று இன்னைக்கு எருமை வாங்கி கட்டியிருக்கிறாங்க. நம்ம அதான் பார்க்குறோம். எருமை கவுர் மாட்டிக்கிச்சு. எருமை எடுத்து விட்டோம். கவுர் மாட்டிருந்து எடுத்து விட்டோம். பாருங்க, இதெல்லாம் வந்து கிடாரிங்க, தலைச்சங்கிடாரியாக இருக்கும். ஆனால் வித்துட்டீங்களா இல்லை குறுக்க எவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? 135. நேரம் தாங்க. எருமை 135 கூட சொல்கிறாங்க. பெருவெட்டு எருமை. சனி எருமைங்க. எருமை பெருவெட்டு எருமையாக தான் இருக்குது. இல்லாட்டி எருமை கம்மியாக தாங்க எடுக்க முடியும். ஏன்னா எருமை கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் கண்ணெருமை வந்திருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சனெருமை. இப்போ பார்க்குறது வந்து கண்ணெருமை தான். கண்ணெருமை பார்க்கலாம். ஒரு மாதம் 2 மாதத்து கன்று இருக்குங்க. ஒன்று பார்த்தோன்னா 1 மாதத்து கன்று மாதிரி இருக்குது. இன்னொன்று பார்த்தா 1.5-2 மாதத்து கன்று இருக்குது. சனி எருமையை கொலை அடிக்கிறதுன்னு தெரியல.
சன் எருமை மாதிரி தெரியல. எருமெல்லாம் டக்கு டக்குன்னு எருமை கம்மியாக இருக்கிறனால வாங்கி கட்டிடுறாங்க. ரேட் அதிகமாக வந்தால் கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா கொண்டு போயிடுவாங்க. இந்த எருமை சன் எருமை தாங்க. எருமை கொஞ்சம் சிரிச்சாருனால எருமை பல்காக இருக்குது. இது சன் எருமை தாங்க. அங்கே இன்னொரு கண்ணெருமை இருக்குது, அந்த செட்டு பார்க்கலாம். இல்லை எருமையில் வாங்கிட்டு இருக்காங்க இந்த சைடு. எல்லாம் வாங்கி கட்டின எருமைங்க, எல்லாம் சன எருமை. என்ன எருமை கம்மியாக இருக்குது, எல்லாம் பிடிச்சி போயிட்டாங்களா? கம்மி இருக்குது. கம்மி இருக்குது. இல்லைங்க, கட்டினதே கம்மியாக இருக்குது. ஆடே கம்மி இருக்குது. இன்னைக்கு எருமை கம்மி தானா? எருமை கம்மியாக தான் வந்திருக்கும் போல. కై ముందే తెచ్చుకోండి ఏరే వారానికి ఎంత టైం అవుతుంది ఎంత టైం అవుతుంది జర్నీ చేసేళ్ళకి ఫుల్ சன் எருமை தாங்க. கண்ணெருமை இருக்கு, இதெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப ரேட்டாக இருக்கு. கண்ணு கிடாரி கிணறு தான் லாபம். இல்லை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தா சன் எருமை மாதிரி இருக்குது. இங்கே ஒரு கண்ணெருமை இருக்குது. எதுவும் பெருசாக நான் ரொம்ப பெருகட்டு இல்லை. இது பார்த்தா கிடாரி மாதிரி இருக்குது, கலச்சம் கிடாரி. முன்னாடி போய் பார்ப்போம். ఇది అందుకు ఇచ్చిండు இது கிடாரி வீட். எவ்வளோக்குண்ணா வாங்கிங்க ரேட்டு? இது 66. இங்கே ஆந்திரா போதா? கண்ணு மாடா? அதான் கண்ணு எருமை. கண்ணு எருமை பார்க்கலாம். காலை கண்ணு. இதுவும் கண்ணு எருமை தாங்க. இது கண்ணெருமை, இது சன எருமைங்க. இது சன எருமைங்க. இங்கே இருக்கிறது தான் கண்ணெருமை. சரி பார்க்கலாம். எல்லாம் ஆந்திரா சைடு போகுது. நீங்கள் பேசுகிற பாஷை பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். இல்லை இன்றைக்கி எருமை கம்மி தான் போகல. இன்றைக்கி எருமை வந்தது.
அது இல்லாமல் நான் வந்தது லேட்டு. இது சனியெருமை தான். எல்லாம் ஆந்திரா போகும்னு நினைக்கிறேன். நான் வியாபாரம் முடிஞ்சிச்சாண்ணா? வியாபாரம் முடிஞ்சிச்சா? இது எறும்பு பெருவெட்டாக இருக்குது. இதெல்லாம் பால் ஒரு 8-9 லிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். மடியை போகும். ஏமாம்மா இது கொஞ்சம் பெருவெட்டாக தான் இருக்குது. இதில் கெடாதீங்க. இது சனியெருமை தாங்க. வாங்கி கட்டியிருக்காங்க. எல்லாமே ஆந்திரா ஹைதராபாத்னு போகுது. அப்படி ஒரு கண்ணெருமை பார்க்கலாம். கண்ணெருமை வாங்கி கட்டியிருக்கிறாங்க. தூரமாக இருந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. பின்னாடி மாடு இருக்குது. கண்ணெருமை தாங்க. இன்னும் காலக்கண்ணு தான் இதுவும். இந்த எருமை சனை எருமை. எருமை கொஞ்சம் நல்லா இருக்குது. இது கண்ணெருமைங்க. நல்லா சனியெருமை தான். பாருங்க கிடாரியை பார்க்கலாம். பாருங்க இது சனியெருமை தாங்க. இங்கே கட்டிருக்கிறது எல்லாமே சனியெருமை. கண்ணு ஹேண்டில் சொல்கிறேன். பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் அந்த வெரைட்டியில் வேணும்னா உங்களுக்கு வாரம் வரும். நீங்கள் அதனால் இந்த வாரம் எறும்பு போயிடுச்சுன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டு நினைக்க வேண்டியதில்லை. எப்பவுமே வந்தீங்கன்னா சந்தைக்கு வந்தோடனே வாங்கணும்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு எருமை நல்லதாக கிடச்சது உங்களுக்கு ஓகே அப்படின்னா வாங்கணும்னு வாங்காதீங்க. எருமை நல்ல எருமையாக கிடச்சா மட்டும் ஃபஸ்ட்டு தாட்டி வந்து வாங்க. ஃபஸ்ட்டு சந்தையை சுற்றி பாருங்கள். சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கங்க. எப்படி ரேட்டு பேசுகிறாங்க என்ன ஏதுன்ட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? எல்லாமே சமையல் தான் இங்கே கட்டிக்கிறது எல்லாமே. பின்னாடி போகலாம். கொம்பு சிறுசாக இருக்குது. அந்த பக்கம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்கி தர ஓ இதோட ஃபேஸ் மட்டும் காமிங்க. எருமையில பெருவெட்டான எருமை. எருமை நல்லா இருக்குது. ஃபேஸ் மட்டும் கொம்பு சுட்டு கொம்பு சிறுசாக இருக்குது. எருமை நல்லா இருக்குது. இதெல்லாம் முறா வெரைட்டிக்கு சேர்ந்தது நினைக்கிறேன். இது ஒரு சனியெருமை தாங்க. மடி பார்க்கலாம். சனியெருமை தான்.
முன்னாடி போகும்போது மாறி கட்டிஇருக்குது பயப்படுறது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க. எருமை வாங்கி கட்டியிருக்காங்க. எல்லாம் சனை எருமைங்க. இதெல்லாம் ஆந்திரா சைடு போவோம். வந்தாவே போகுது. நாங்கள் இந்த வாரம் சந்தை அவ்வளோதாங்க. நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரம் எருமை கம்மின்னு சொன்னாங்க. கட்டியிருக்கிற எருமையும் பார்த்தாவே தெரியுது. நம்ம நெக்ஸ்ட் வீக் சந்தை கவர் பண்ணலாம், பார்ப்போம். இந்த வாரம் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுனது வந்து எருமை 67,000 வாங்கியிருக்கிறாரு. சின்ன எருமையாக இருந்தது. சந்தைக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே சொன்னாப்புல எருமை வந்து சுற்றி பார்த்தாராம்மா 67 ரூபாய்க்கு தான் கிடச்சதாம்மா. அப்புறம் இன்னொருத்திட்ட கேட்டால் 1.5 வரைக்கும் போகுதுனாரு. இன்னொரு எருமை வந்து 1.5க்கு போகிற எருமையை கேட்டதுக்கு 1.35 வரைக்கும் கேட்டிருக்காங்க ரேட்டு. எங்களுக்கு கட்டுப்படி ஆகலைன்னு கொண்டு எடுத்துகிட்டு போனார். எவ்வளோ கொடுப்பாருன்னு தெரில. எருமை வந்து எப்பவுமே சூடாக தான் இருக்குது. டிமாண்ட் அதிகமாக இருக்குது. எருமை கம்மியாக வரனால டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எருமை உங்களுக்கு வந்து சந்தையில் வர்றது கம்மியாகிட்டுருக்கு. டிமாண்டு ஏற்றுறதுக்கோசமா இல்லை என்னன்னு தெரில. கன்னுட்டி இருந்தால் முடிஞ்சால் வரைக்கும் கன்னுட்டி வளர்க்க பாருங்கள். எப்பயும் சொல்கிற மாதிரி தான். உங்களுக்கு வந்து தீனி போடுறதோ இல்லை பார்த்துக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா கன்னுட்டி வளருங்க. இல்லை பால் தானா உங்களுக்கு பால் மட்டும்தான் எங்களுக்கு வேணும்னா அப்போ வந்து நீங்கள் எருமை வந்து வாங்கிக்கலாம். எவ்வளோ ரேட் நாள் வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி தள்ளப்படுவோம். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னென்னா எருமை எல்லாம் குறைஞ்சிட்டு வருது. இப்போ எப்படி நாட்டு மாடு ஆச்சோ அந்த மாதிரி எருமைக்கு டிமாண்டு கடைசியாக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து எருமை கண்ணெல்லாம் வளர்க்க பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 கன்று இருக்குன்னா ஒரு 2 கண்ணாச்சு வளர்க்க பாருங்கள். கிடரி கன்று போடுறதே பெரிய விஷயமா இருக்கும். அதில் சிலர்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எருமை கன்று வளர்த்து பாருங்கள். கிடரி கண்ணெல்லாம் காளைக்கன்னும் வளர்த்து பாருங்கள். இல்லை அதுக்கும் கடைசியாக டிமாண்ட் வந்துடும். காளைக்கன்று அதாவது மாட்டுக்காலை வச்சுருக்கீங்க, எருமை காலையும் வச்சுருங்க. அது உங்களுக்கு நல்லாவே ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு லாபம் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு லாபம் பயங்கரமாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே விசால சந்தைக்கு வந்தீங்கன்னா என்னென்னா புதன்கிழமை வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னா வட்டக்கரவை எருமை, வெட்டு எருமை, அப்புறம் வந்து கிடாரினா வளர்ப்பு கிடாரிலாம் கிடைக்கும். காலை வேணுனாலும் காலை வந்து நீங்கள் புதன்கிழமை வந்து வாங்கிக்கலாம். டைம் வந்து ஒரு 8 மணிக்கு முன்னாடியே வந்துடுங்க. 8 மணிக்கு சந்தை காலி ஆயிரும். ஓகேங்களா? புதன்கிழமை பொறுத்தளவுக்கு. வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு சந்தை வந்து 3-4 மணிலேருந்தே கூடும். எருமையை பார்க்கணுன்னா உங்களுக்கு 5 மணி 6 மணிக்கு வாங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்த்து வாங்க முடியும். 5 மணிக்கு வாங்க. 5 மணிக்கு வந்து பாருங்கள். எருமை வந்து 8-9 மணி வரலும் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தையில் எருமை கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் எருமை வந்து விற்று போயிடுச்சு. நம்ம அதனால் வந்து எருமை விற்று போயிடுச்சு. வந்த எருமையை 150 எருமை தான் வந்துருக்குங்கிறாங்க. இன்றைக்கி கட்டின எருமையே பார்த்தது தெரியுது கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்கு சீக்கிரம் வந்து கவர் பண்ணுவோம். என்னோடய சஜஷன் என்னென்னா கிடாரி கன்று இருந்தால் வளர்த்த பாருங்கள். அதுதான் மெயின். என்னென்னா எருமை வந்து டிமாண்ட் அதிகமாக போயிட்டுருக்கு. நீங்கள் ரேட் அதிகமாக தான் போட்டு வாங்கணும். உங்களுக்கு வந்து பில்லு எல்லாம் நிறைய இருந்ததுன்னா தயவுசெய்து கிடாரி கன்று வளருங்க. அதுதான் என்னோடய வேண்டுகோள். நம்ம நெக்ஸ்ட் வீக் சந்தையில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.